Namaste students. So welcome to another video from UK Academy. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா financial managementல the subject of financial management another topic leverage அப்படிங்கற ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு BCom graduateக்கு இந்த leverage அப்படிங்கற ஒரு டாபிக் ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக்கா இருக்கும். Not only for BCom graduate even professionalsமே leverage அப்படிங்கறது ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக்கா தான் சொல்லுவாங்க. But இந்த leverage அப்படிங்கிறதுக்கு it consists of just three formulas: operating leverage, financial leverage and combined leverage. இந்த three leveragesக்கான formula தெரிஞ்சாலே இந்த சாப்டர் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாப்டர், ரொம்பவே ஈஸியான ஒரு சாப்டர். பட் பீயிங் ப்ரொஃபஷனல், ஒரு ப்ரொஃபஷனலுக்கு இந்த லீவரேஜ் எதுக்காக படிக்கிறோம்? வாட் இஸ் த நீட் டு ஸ்டடி ஆர் டு ஹாவ் அ பேஸ் நாலேஜ் அபவுட் திஸ் லீவரேஜ்? That is very much important. ஏன் இந்த leverage எதுக்காக படிக்கிறோம்? What is the meaning of operating leverage and what is the meaning of financial leverage and what is the meaning of combined leverage? இது எல்லாமே we need to have a base understanding. So அதை பற்றி படிக்கிறது தான் இங்கே நம்ம just to have a base knowledge about what is operating leverage, what is financial leverage and what is combined leverage. அதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். So before going into the topic, இந்த leverage படிக்கிறதுக்கு you need to have a base understanding about marginal cost statement, MCS ன்னு சொல்லுவாங்க, which is sales minus variable cost gives you contribution minus fixed cost gives you net profit. And in the net profit அப்படிங்கறத நம்ம சப்ஜெக்ட்ல we call it as EBIT ன்னு நம்ம சொல்லுவோம். And இதுக்கு அப்புறமா இந்த EBIT ல இருந்து we know the format of capital structure, which is EBIT minus interest gives earnings before tax minus tax gives earnings after tax minus preference dividend, it will gives earnings available to equity shareholders and நம்மளுக்கு அதில இருந்து EPS கிடைக்கும். So இந்த EBIT கண்டுபிடிக்கிற வரைக்கும் this statement is called as marginal cost statement. In the marginal cost statement we need to have understanding of what is meant by variable cost and fixed cost. In the rendu cost, variable cost, the sum of variable cost and fixed cost is called as total cost. சரி, இப்போ variable cost na enna, fixed cost na enna அப்படிங்கிறது I will just give you a base example. அதிலேருந்தே உங்களுக்கு variable cost அப்படின்னா என்ன புரியும். For example, in the table இதை நான் செல் பண்ணுறதுக்கு to make a sale of one table I have incurred a cost of 100 rupees அப்படின்னா, ரெண்டு டேபிள் விற்கணும்னா I need to incur a cost of 200 rupees. மூணு டேபிள் விற்கணும்னா 300, நாலு டேபிள் விற்கணும்னா 400. ஸோ ஒரு டேபிளுக்கான காஸ்ட் அப்படிங்கிறது 100 rupees, it remains constant. Whereas when there is a change in units, there is a change in the cost. ஸோ எனக்கு 100 200 ஆகுது, 200 300 ஆகுது. பட் பர் யூனிட் ஒரு டேபிளுக்கான காஸ்ட், ஒரு டேபிளுக்கு நான் இன்கர் பண்ணுற காஸ்ட் அப்படிங்கிறது 100 rupees, it remains constant. ஸோ இதுக்கு பேர் தான் வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இன் பர் யூனிட் அண்ட் இட் வேரிஸ் இன் டோட்டல். புரியுதா வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா என்ன? சரி, இப்போ நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது இதுதான் நீங்கள் ஃபவுண்டேஷன் ஆர் உங்களோட 11th 12th எக்கனாமிக்ஸில் மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, which is nothing but the cost incurred to produce additional one unit. ஸோ ஒரு யூனிட் எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் மார்ஜினல் காஸ்ட், ஆர் சிம்பிளி அந்த மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு படிப்போம். ஸோ ஒரு யூனிட் எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது, ஸோ அந்த ஒரு யூனிட் எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறதா இட்ஸ் நத்திங் பட் அதுக்கான ஒரே ஒரு வேரியபிள் காஸ்ட்டை இன்கர் பண்ணுறேன் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் அதுக்கு வரும்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, ஓகே இந்த ரெஸ்டாரண்ட்டில் பில் வந்து 1000 rupees தான் ஆகுது. எத்தனை பேர் போனாலும் 1000 rupees தான் ஆகுது அப்படின்னா, அண்டர் சச் சிச்சுவேஷன் ஒருத்தர் போனால் தட் பர்சன் ஹேஸ் டு பே தட் 1000 rupees. வேறஸ் அதுவே ரெண்டு பேர் போனால் த டோட்டல் 1000 rupees ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஆனால் ரெண்டு பேருக்கு ஷேர் எவ்வளோ வரும்? ஈச் 500 வரும். இதுவே 4 பேர் போனால் ஈச் 250 வரும். 5 பேர் போனால் ஈச் 200 வரும். 10 பேர் போனால் ஈச் 100 வரும். பட் அந்த டோட்டல் 1000 rupees அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருந்தே இருக்கு. ஆனால் பர் யூனிட் ஒவ்வொருத்தரோட ஷேர் எவ்வளவு? 100 rupees 200 250 500 1000 அப்படிங்கிறது மாறிட்டே இருக்குல்ல. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இன் டோட்டல் அண்ட் இட் வேரிஸ் இன் பர் யூனிட்.
ஸோ இதுதான் இங்கே மேஜராக இருக்கிற ரெண்டு கிளாசிஃபிகேஷன். வாட் இஸ் மென் பை வேரியபிள் காஸ்ட் அண்ட் வாட் இஸ் மென் பை ஃபிக்ஸட் காஸ்ட். இங்கே இந்த ரெண்டு காஸ்ட்டுமே இட் இஸ் these two costs are called as operating costs. ஏன் ஆப்ரேட்டிங் காஸ்ட்னா these two costs are incurred to produce a good or to produce a finished good. அதுக்காக இந்த ரெண்டு காஸ்ட்டுமே ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படின்னா என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ ஃபினான்ஷியல் காஸ்ட். கேன் எனிஒன் கிவ் யூ வாட் இஸ் மென் பை ஃபினான்ஷியல் காஸ்ட்? ரிலேட்டட் டு ஃபினான்ஸ். ஸோ அதுக்கு பெட்டர் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தா இன்ட்ரெஸ்ட். ஸோ என்னோட கேபிட்டல் ரிலேட்டடான ஒரு காஸ்ட்டாக இருக்குன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஃபினான்ஷியல் காஸ்ட். வேறஸ் எனக்கு ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக இருக்குது, என்னோட கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஸோ இங்கே எனக்கு ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் இங்கே இருக்கிற ஃபிக்ஸட் காஸ்ட் தான். So what is the fixed cost incurred for such operation அப்படின்னா that is called as operating fixed cost. It's nothing but fixed cost. ஆனா what is meant by financial fixed cost? So ஒரு cost, it's a financial cost which will be incurred in a fixed nature. எப்பவுமே ஒரு fixed portion நான் incur பண்ணிட்டே இருப்பேன். அப்ப அந்த financial fixed costக்கான better example என்ன அப்படின்னு கேட்டா interest மட்டும் இல்ல, even preference dividend மே நம்ம சொல்லலாம். But the base example is interest. So operating fixed cost க்கு example நம்ம marginal cost statementல போடுற fixed cost, financial fixed cost க்கு example interest. So இப்போ எனக்கு இந்த இடத்துல ரெண்டு fixed cost இருக்கு. ஒன்னு normal operating fixed cost, ஒன்னு financial fixed cost. இப்போ operating leverage அப்படிங்கிறது OL will be equal to contribution divided by EBIT. These two terms are variable terms. இது ரெண்டுமே எனக்கு variable terms தான். பட் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல கான்ட்ரிபியூஷனுக்கும் EBITக்கும் நடுவுல இருக்கிற ஒரு போர்ஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is called as fixed cost. So to what extent? So இந்த fixed cost, though இது fixed cost இருந்தாலும் it is the major deciding factor which makes a difference between your contribution and EBIT. இந்த EBIT எதை வச்சு மாறும்? both these terms are variable. இது independent variable, இது dependent variable. பட் இது ரெண்டு எதை வச்சு மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த fixed cost. So to what extent your operating fixed cost make a control over your EBIT and contribution, அதை பற்றி படிக்கிறது தான். or over your income, இது ரெண்டுமே உங்களுக்கு kind of income தான். So to what extent your operating fixed cost make a control over your various income, like subsequent income. எனக்கு கான்ட்ரிபியூஷன்லேருந்து EBIT வருதுன்னா கான்ட்ரிபியூஷன் ஒரு இன்கம் தான், அதுலேருந்து ஒரு டிடக்ஷன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வருது EBIT, அதுவும் ஒரு இன்கம் தான். ஸோ எப்படி இந்த இன்கத்தை சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் ஆப்ரேட்டிங் லீவரேஜ். சிமிலர் டு திஸ் அப்போ ஃபினான்ஷியல் லீவரேஜ் அப்படின்னா என்ன? ஸோ அப்போ ஃபினான்ஷியல் லீவரேஜ் அப்படின்னா நம்மளுக்கு அங்கே ரெண்டு இன்கம், எதை நம்ம ரெண்டு இன்கம்னு எடுத்துப்போம்? ஃபர்ஸ்ட் EBIT. ஸோ திஸ் இஸ் மை நெட் ப்ராஃபிட், EBIT நான் அங்கே ஒரு இன்கம்னு எடுத்துப்பேன். டிவைடட் பை EBT. ஏன்? இதுவும் எனக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கிற இன்கம் தான். ஏன்னா EBITலேருந்து இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணால் ஐ வில் கெட் EBT. ஸோ அப்போ எனக்கு இது என் கையில் இருக்கிற ஒரு போர்ஷன் விச் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் அ இன்கம் ஆர் ஒரு சர்ப்ளஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு இதுவும் இங்கேயும் இதுவும் ஒரு வேரியபிள், இதுவும் ஒரு வேரியபிள். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு விஷயம் என்னது? விச் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் இங்கே நம்ம எப்படி சொல்லுவோம்? ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் காஸ்ட். ஸோ ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் காஸ்ட்னா அது இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ஃபினான்ஷியல் காஸ்ட்னா அது நார்மல் ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ இப்போ ஃபினான்ஷியல் லிவரேஜ் அப்படின்னா என்ன? டு வாட் எக்ஸ்டென்ட் யுவர் ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் காஸ்ட் மேக்ஸ் அ கண்ட்ரோல் ஓவர் தீஸ் டூ வேரியபிள்ஸ், அதை பற்றி படிக்கிறது தான் ஃபினான்ஷியல் லிவரேஜ். ஆப்ரேட்டிங் லிவரேஜ், ஃபினான்ஷியல் லிவரேஜ்னு சொன்னால் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், கான்ட்ரிபியூஷன் பை EBIT ஆர் EBIT டிவைடட் பை EBT அப்படின்னு. பட் எதுக்காக படிக்கிறோம்? why we are taking? நான் இங்கே சேல்ஸ் எடுக்காம டேரெக்டாக நான் ஏன் கான்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கேன்? நான் இங்கே சேல்ஸ் எடுக்கலாமே, எடுத்துருக்கலாம்ல. நான் இங்கே கான்ட்ரிபியூஷன் எடுக்கிறது பதிலாக, ஏன்னா எனக்கு சேல்ஸ் அப்படிங்கிறதே ஒரு இன்கம் தான், சேல்ஸ் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு இன்கம் தான். நான் டேரெக்டாக அங்கே சேல்ஸ் எடுக்கலாமே, எதுக்காக சேல்ஸ் எடுக்காமல் நான் இங்கே கான்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கேன்? பிகாஸ்
நான் எவ்வளோ சேல் பண்ணுறனோ டு தட் மச் யூனிட் ஐ மஸ்ட் இன்கர் வேரியபிள் காஸ்ட். நான் 10 யூனிட் சேல் பண்ணனா 10 யூனிட்டுக்கான வேரியபிள் காஸ்ட் நான் இன்கர் பண்ணணும். நான் யூனிட்டே சேல் பண்ணல, 0 யூனிட் சேல் பண்ணனா எனக்கு வேரியபிள் காஸ்ட்டும் 0வா இருக்கும். ஸோ எத்தனை யூனிட்ஸ் நான் சேல் பண்ணுறனோ அத்தனை யூனிட்ஸ்க்கான வேரியபிள் காஸ்ட் நான் இன்கர் பண்ணி ஆகணும். ஆனால் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படி இல்லை. நான் யூனிட்டே சேல் பண்ணலனாலும் if I make 0 sales, then also I should incur certain expense. அதுக்கு பேர் தான் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அப்போது எனக்கு சேல்ஸ் பண்ணால், நான் ஒரு சேல் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வேரியபிள் காஸ்ட் நான் இன்கர் பண்ணி தான் ஆவேன். வேரியபிள் காஸ்ட் வராமல் இருக்காது. ஸோ அதுலேருந்து நான் டு வாட் எக்ஸ்டென்ட் லைக் இந்த வேரியபிள் காஸ்ட் நான் எவ்வளோ ரெக்கவர் பண்ணுறேன் சேல்ஸ்லேருந்து, அதுதான் எனக்கு கான்ட்ரிபியூஷன். ஸோ திஸ் இஸ் மை இன்கம். தோ இதை நான் இன்கம் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு இந்த வேரியபிள் காஸ்ட் கண்டிப்பாக நான் இன்கர் பண்ணி தான் ஆகணும். ஸோ வேரியபிள் காஸ்ட்டை நான் எவ்வளோ ரெக்கவர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் போர்ஷன் இருக்குங்கிறது தான் கான்ட்ரிபியூஷன். அதனால தான் நான் இங்கே கான்ட்ரிபியூஷன் எடுக்கிறேன், சேல்ஸ் எடுக்காமல். அண்ட் சிமிலர்லி எனக்கு என்னோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்டடி ஆஃப் ஃபினான்ஸ் பற்றி படிக்க என்னோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் தான் நான் படிப்பேன். ஸோ அப்போ ஃபினான்ஷியல் லிவரேஜ்னு வரும்போது இந்த வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் EBIT தான். ஸோ அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்கம் ஃபார்மிங், பேர்லேயே இருக்கு நெட் ப்ராஃபிட் அப்படின்னு. ஸோ அதுலேருந்து அடுத்து எனக்கு இதுக்கு பேர் என்ன, ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ். இதுவும் ஏர்னிங்ஸ் தான், இதுவும் ஏர்னிங்ஸ் தான். இப்போ இந்த ஏர்னிங்ஸ் டு வாட் எக்ஸ்டென்ட் யுவர் ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் காஸ்ட், உங்களோட ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் காஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மேக்ஸ் அ கண்ட்ரோல் ஓவர் பிட்வீன் தீஸ் டூ வேரியபிள்ஸ். இதை பற்றி படிக்கிறது தான் ஃபினான்ஷியல் லிவரேஜ். ஓகே, இப்போது ஆப்ரேட்டிங் லிவரேஜ்னா என்ன, ஃபினான்ஷியல் லிவரேஜ்னா என்ன தெரியுது. இப்போது ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எதை பற்றி படிப்போம், த கண்ட்ரோல் ஆஃப் ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபினான்ஷியல் லிவரேஜ்ங்கிறது த கண்ட்ரோல் ஆஃப் ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் காஸ்ட். ஸோ இது வரைக்கும் ஆப்ரேட்டிங் லீவரேஜ்னா என்ன, ஃபினான்ஷியல் லீவரேஜ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா, வாட் இஸ் மென் பை கம்பைன் லீவரேஜ். கம்பைன் லீவரேஜ் அப்படின்னா என்ன, இட்ஸ் நத்திங் பட் போத் ஆப்ரேட்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஃபிக்ஸட் காஸ்ட். இது ரெண்டும் எப்படி உங்களோட ரெண்டு வேரியபிளை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்க்குறது. ஸோ இட்ஸ் நத்திங் பட் கம்பைன் லீவரேஜ் CL will be equal to ஆப்ரேட்டிங் லீவரேஜ் into ஃபினான்ஷியல் லீவரேஜ். இட்ஸ் நத்திங் பட் contribution by EBIT இப்போ இந்த EBIT gets cancelled. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வரது என்னது, this is the formula for combined leverage. ஸோ இதுதான் பேஸ் ஐடியா வாட் இஸ் மென் பை லீவரேஜ் அப்படிங்கிறது. இதில் இன்னும் ஒரு சின்ன விஷயம் ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன். என்ன அப்படின்னா, டேக்ஸ் போர்ஷன் இந்த இடத்துல எங்கேயுமே நம்ம டேக்ஸ் மைனஸ் பண்ணிட்டு எதுவுமே நம்ம பார்க்கல. பட் ஆனால் ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே உங்களோட ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் காஸ்ட்டாக இருக்குது. தேர் இஸ் ஆல்சோ another ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் காஸ்ட் which is called as ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். பிகாஸ் கம்பெனிக்கு ப்ராஃபிட் அப்படின்னு இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை நான் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வரது என்னது, ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ். எனக்கு ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் இருக்குன்னா எனக்கு கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் இருக்கும். எனக்கு ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் இருக்குனாலே I have to give preference dividend to my preference shareholder. ஸோ அப்போ அந்த ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் அப்படிங்கிறதுமே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்ஸ் தான். ஆனால் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருக்குது அப்படின்னா அங்கே ஃபார்முலா கொஞ்சம் மாறும். ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் லிவரேஜ் will be equal to EBIT divided by earnings before tax minus preference dividend. லைக் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் அப்படின்னு தான் இருக்கணும். பட் நான் இங்கே டேக்ஸ் போர்ஷன் எடுக்க மாட்டேன். ஸோ ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் தான் இருக்கணும். இங்கே ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் நம்ம டேரெக்டாக போட மாட்டோம். ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் டிவைடட் பை 1 மைனஸ் டேக்ஸ் அப்படின்னு போடுவோம். எதுக்காக, லைக் நான் டேரெக்டாக ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் மட்டுமே நான் இங்கே மைனஸ் பண்ணிடலாமே. இங்கே EBITலேருந்து இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணி EBT வருது. நான் டேரெக்டாக மறுபடியும் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் மட்டுமே மைனஸ் பண்ணலாமே. எதுக்காக 1 ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பை 1 மைனஸ் டேக்ஸ் போடுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபார்மேட் என்ன இருக்குது, ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் மைனஸ் டேக்ஸ் will gives earnings after tax. இப்போ இந்த earnings after tax சேர்ந்து தான் நான் preference dividend மைனஸ் பண்ணுவேன். assume my tax to be 30%. இது 100%. obviously அப்போ earnings before tax 100%. அதில் இருந்தால் நான் 30% tax போடுவேன். இப்போ இந்த 30% அப்படிங்கிறது எனக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது இதுக்குள்ளே இருக்கிற ஒரு அமௌண்ட் தான். அந்த டேக்ஸை நான் தனியாக மைனஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்கிற ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் என்னது, இதில் இருக்கிறது
70%. Similarly, இந்த preference dividendங்கிறது நான் இதிலேருந்து மைனஸ் பண்ணுறேன்னா இதிலேருந்து தான் நான் அமௌண்ட் எடுத்து கொடுக்க முடியும். அப்போ இங்கே preference dividend மைனஸ் பண்ணுறேன்னா இதுக்குள்ளேருந்து தானே நான் எடுக்க முடியும். அப்போ இதுக்குள்ளேருந்து எடுக்கிறேன்னா இது என்ன பிளாட்ஃபார்மில் இருக்குது, 70% அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் இருக்குது. அப்போ preference dividend 70% அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் தான் இருக்கும். ஆனால் எனக்கு EBTங்கிறது என்ன பிளாட்ஃபார்மில் இருக்குது, 100% பிளாட்ஃபார்மில் இருக்குது. Just to convert this preference dividend into this 100% platform, I am just dividing it by 1 minus tax, which is இங்கே tax 30% அப்படின்னா 1 minus tax எவ்வளவு 70%. So அப்போ இந்த preference dividend to 100% வந்துடும். Then I will be having both earnings before tax and preference dividend on 100% basis. அதனால தான் preference dividend கொடுத்தா மட்டும் preference dividend adjusted with tax, preference dividend by 1 minus tax அப்படின்னு நம்ம போடுவோம். இதே ஃபார்மட் தான் மறுபடியும் இங்கே வரும். இங்கே preference dividend இருக்குது அப்படின்னா EBT minus preference dividend by 1 minus tax. So this is the base understanding for leverage. Leverage அப்படின்னா என்னங்கிறது இவ்வளோதான். பட் இந்த 3 ஃபார்முலா எதுக்காக இந்த 3 ஃபார்முலா படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இட்ஸ் மச் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஃபார் த வீடியோ அண்ட் அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். யா, பாய்.